ஹலோ ஆல். ஓகே, அப்படியே நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் ஆல்ரெடி வந்து பிடிசி, கோல்டு ப்ளஸ் வந்து US30 வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டினியூ அப்படியே நாஸ்டாக்லேருந்து பார்ப்போம். நாஸ்டாக்ல அடுத்து GBP/USD எல்லாமே GBP/JPY என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இண்டிசஸ் தான். இண்டிசஸ் வந்து எப்படி மூவ் ஆகணும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இண்டிசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு பை சைடில் தான் போகும். ஏன் அப்படின்னா மற்ற கரன்சி பேர்ஸை விட இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பை தான் பண்ணுவாங்க. கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்து மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். பட் வந்து இந்த பிட்காயினு ப்ளஸ் வந்து இண்டிசஸ் நாஸ்டாக் 100, US30, S&P 500 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து 70% வந்து பையர்ஸாக தான் இருப்பாங்க. எப்போல்லாம் ஒரு டிப்பு ப்ரைஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பை தான் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிசஸ்லாம் வந்து பார்த்தீங்க, இண்டிசஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு பை மட்டும் தான் போயிட்டே இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையில் தான் போயிட்டு இருக்கும். மோஸ்ட்லி வந்து செல்லு ரிஜெக்ஷன் சின்ன சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்தாலுமே திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி மேலே தான் போகும். ஸோ இது வந்து ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்கெட் கூடயே ரேலி கூடயே நம்ம ஜாயின் பண்ணி போக தான் பார்க்கணும். ஓகேவா? இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னா இது வந்து போச்சுன்னா மேலே போச்சுன்னா ஒரேடியாக மேலேவும் போகும், கீழே வந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்து இறங்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஒன் சைடாக போகிற மாதிரி போகும். இந்த இண்டிசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். பட் கரெக்டாக அந்த மூவ்மெண்ட் கூட ஜாயின் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் தப்பாக என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு திரும்ப அந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் இப்போ கரன்சி பேரில் மற்றதெல்லாம் வந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா திரும்ப வந்து அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும், நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். பட் இதில் அப்படி முடியாது. ஒரே டைரெக்ஷனாக இருக்கும். போனாலும் மேலே போனாலும் ஒரே மேலே போகும், 1000 பாயிண்ட் மேலே போகும், கீழே வந்தாலும் 1000 பாயிண்ட் கீழே வரும். ஸோ வந்து அந்தளவுக்கு நமக்கு அக்கௌண்ட்டு கெப்பாசிட்டி இல்லை வந்து நம்ம ட்ரேட் வந்து லாட் கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அக்கௌண்ட் வாஷ் எம்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுக்கணும். சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அழகாக ஒரு ரேலி பேஸு, திரும்ப ஒரு ரேலி, திரும்ப ஒரு பேஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு ரேலி கண்டினியூ பண்ணுது. இங்கே வந்து பேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு சின்ன சிம்டம் காட்டியிருக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு சின்ன சிம்டம் காட்டியிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த ரேலியோட சைஸை பாருங்கள், இந்த ரேலியோட சைஸ் பாருங்கள். இது வந்து இன்னும் ரேலி முடிஞ்சுன்னே நம்ம சொல்ல முடியாது. சின்ன ஒரு இடையில் நடக்கிற ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி தான் இது. ஸோ மேபி இது வந்து திரும்ப வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டா திரும்ப வந்து அப்படியே பை கண்டினியூ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படியே பை கண்டினியூ ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து நம்ம பேஸை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே உருவாகிருக்க ஒரு ரேலிக்கும் இந்த ரேலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து ரேலின்னு சொல்ல முடியாது, ஒரு 30% கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ மேபி இன்னும் வந்து நம்ம ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் மூமெண்டம் வந்து இம்பல்சிவ் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஒரு 30-35 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 30-35 போச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு பெரிய ரிஜெக்ஷன் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அன்லெஸ் வந்து மார்க்கெட் வேறு ஏதாவது ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி ஏற்படாத வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா ஒரு 35 போயிட்டு இது வந்து திரும்ப ஒரு பேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா தான் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து. ஓகேவா? எப்போதுமே நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டியை மட்டும் தான் பார்க்குறோம். ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் இது தான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது, இப்படி மேலே போயிட்டு தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் இது வரைக்கும் போச்சுன்னா தான் அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் திரும்ப வந்து நம்ம சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ரிஜெக்ஷன் பாருங்கள், நல்ல ஒரு பேஸ் வந்து நல்ல பேஸ் கொடுத்துருக்கு. பட் இதுவும் வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து நல்ல பேஸாக இது பண்ண முடியாது. இது ஸ்டில் வந்து இதுவுமே வந்து ஒரு இன்னொரு ரேலி தான். இது வந்து ரேலி தான். மேபி இதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி இந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு திரும்ப ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் மூவ் வரத்துக்கு எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மூவ் 50 வரைக்கும் போகாது, ஒரு 20 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து ஒரு 20 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். 20 இல்லை 18, 17 அது வரைக்கும் கூட நல்லா கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அடுத்து வந்து 35 வரைக்கும் நம்ம போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ மந்த்லியில் வந்து நமக்கு இது வந்து என்ன தான் வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்தாலும் பட் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பேஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ் கிடையாது. ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, பட் வந்து உடனே விற்க வச்சுட்டு உடனே மேலே போயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்கான மூமெண்ட் போயிருக்கு. ஸோ மேபி வந்து இப்படி வந்து திரும்ப வந்து பொறுமையாக ஒரு 18-20 வரைக்குமே வந்து மேலே போயிட்டு திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா இது நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கரண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
வேற என்ன இதில் கவனிக்கலாம் அப்படின்னா வீக்லியில் சரியான ரேலி, ஒரு பெரிய ரேலி. நான் சொன்னேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு மத்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும், திரும்ப கீழ வரும். இதில ஆஃப் இது கீழ வரும், திரும்ப அப்படியே மேல போகும். திரும்ப இது அடுத்த சப்போர்ட் வந்து திரும்ப கீழ வரும். திரும்ப மேல போகும், திரும்ப இது வரைக்கும் கீழ வரும். இப்படி தான் வந்து ஒரு பிரைஸ் மூவ் ஆகும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஒரு சைட்வேஸ் மாரி போயிட்டே இருக்கும். ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ வச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ஹையர் லோவும் கிட்டத்தட்ட ஈக்குவலா வந்துருச்சு. ஓகேவா? இதை தாண்டி இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் மேலே கீழே உடச்சிருக்கும், செல் ஆயிருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக இந்த இந்த லாஸ்ட் 2 ஹையர் லோவுக்கும் பக்கத்துலேயே வந்து ஹையர் லோ வச்சுட்டு மூமெண்டம் ஸ்லோ ஆகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் இங்கேருந்து வந்து இந்த எவ்வளோவுக்கு ஒரு இங்கே வந்து கன்சாலிடேட் ஆச்சோ, கரெக்ஷன் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட 16,000லேருந்து 26,000 10,000 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு வீக்லி இதில் வந்து ஸ்ட்ராங்கான மூவ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பிப்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் பாசிபிள் வந்து 80% வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட் பண்ணி ஒரு ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறது தான் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். பட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா 10,000 பாயிண்ட் நிற்காமல் போயிருக்கு. ஸோ வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, பேஸ் கொடுத்துருக்கு, ஒரு ப்ரீத் கொடுத்துருக்கு. அந்த ப்ரீத் வந்து ஸ்ட்ராங்காக இன்னும் கொடுத்து நல்ல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி மேலே போச்சுன்னா அடுத்து வந்து 35,000 போகிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளான ஸ்விங் லோ வந்து இதுதான். விசிபிளான ஸ்விங் லோ வந்து 16, விசிபிளான ஸ்விங் ஹை வந்து 27 சம்திங். இதுதான் வந்து விசிபிளானது. பட் வந்து ப்ரைஸ் வந்து டேரெக்டாக இதை உடச்சி வந்துருமானா அவ்வளோ தூரம் வராது. அதனால தான் வந்து நம்ம டிமாண்ட் ஜோன் வந்து நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது டிமாண்ட் ஜோன் கிடையாது, இதுதான் வந்து ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன். 16 தான் ப்ராப்பரான டிமாண்ட் ஜோனு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஜோனை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ப்ரைஸ் உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எதிர்பார்க்குற ஜோன் வந்து அடுத்து 16 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகேவா? ஸோ மேபி ப்ரைஸ் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு உடச்சி இதில் ஆஃப் ரேஞ்ச் இந்த இந்த பிரேக் அவுட், அதாவது எந்த ரேஞ்சுனா 20,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்ததுன்னா சொல்கிறேன், இங்கேருந்து கீழே வந்தது அப்படின்னா 20,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஒரு கை திரும்ப மேலே போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து 16,000 அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்படி வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 16,000 தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ் ஜோனு. எது அப்படின்னா 22,600. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்தது இங்கே வந்ததுன்னா மேபி வந்து இது வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகி திரும்ப வந்து இப்படி மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா நம்ம அடுத்த 20 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை யோசிக்க தேவையில்ல. சப்போஸ் வந்து இங்கேருந்து செல் ஆகி வந்தாலுமே 22,600 வரைக்குமே வந்து நமக்கு இது வந்து பை தான். 22,600 உடச்சிட்டு கீழே போச்சுன்னா தான் நம்ம வந்து செல் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வரைக்குமே இது இன்டர்னலி வந்து இங்கே செல் ஆனாலுமே இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பை தான். இந்த சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப அப்படியே புது சைக்கிள் எடுத்து மேலே போகும், ஒரு நியூ சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, வேறு என்ன இதில் வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னா சும்மா இதை வந்து ஒரு ஜோனாக மார்க் பண்ணி பார்ப்போம். ஃபிபனாச்சி லெவலில் வந்து மார்க் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதை வந்து ஃபிபனாச்சி லெவலாக மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிபனாச்சி மார்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவலில் வந்து ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்னா 38 வரைக்கும் வந்து 38% வந்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து 78 நோக்கி போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரைஸ் வந்து 78 ரேஞ்சை உடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு, திரும்ப பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி ஒரு 78 ரேஞ்சை உடச்சிட்டு திரும்ப வந்து இன்டர்னலி ஒரு பை ஃபார்ம் வருது தான் காட்டுது. சேம் வந்து கோல்டு மாதிரியே திரும்ப இது போயிட்டு என்ன பண்ணலாம், மேபி ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே பொறுமையாக கீழே வரலாம். இல்லை அப்படி மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இங்கே போயிட்டு திரும்ப வந்து இது டேரெக்டாக போயிட்டு இங்கேருந்து டேரெக்டாக போயிட்டு திரும்ப ஒரு இங்கே ஒரு இது ஃபார்ம் பண்ணிவிட்டு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹை லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி மேலே போயிட்டு இந்த ரேஞ்சுக்கிட்ட சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூவ் ஆகி ஒரு நியூ ஹை வச்சுட்டு
பொறுமையாக அப்படி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, இன்னொரு விஷயம் என்ன ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா, மேபி இங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 2 நாளில் ஒரு டிசம்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து மேபி வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்துச்சு, பொறுமையாக கீழே வந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பொறுமையாக அப்படி மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்டர்டே டெசிஷன் மற்ற டேட்டாஸை வச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போது இதில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகி தான் மேலே போயிட்டு இருக்கு. நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் பேக் இருந்திருக்கு. இந்த கேண்டில் வந்து ஆர்டர் பேக் நிறைய இருக்குது அப்படியே. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ரேஞ்ச் எடுத்துக்குது போயிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுவும் ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்த எடுத்துருச்சு. இந்த இடத்துல ஒன்றும் ஆர்டர் பிளாக் இல்லை, வேலிட் ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்டே வந்து சின்ன ஒரு புல் பேக் கொடுத்து இது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டி இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துருச்சு, மிட்டிகேட் பண்ணிடுச்சு. இது வந்து ஒரு 100% வந்து வேலிடான ஆர்டர் பிளாக் கிடையாது. பட் வந்து ஒரு 50% வந்து திரும்ப ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரீட்டேஸ் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பும் அதிகம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு மேலே போச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், 26,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி மேலே போச்சுன்னா 26,000 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 25,800, 26,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அப்படி இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 24,500 இல்லை 24,500லேருந்து 700 வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டார்கெட்டு. ப்ரைஸ் கீழே போச்சுன்னா இந்த டார்கெட் ஃபஸ்ட்டு, ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இதுதான் டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட் 25,800 டு 26,000. அதுக்கப்புறம் வர பையர்ஸ் செல்வர்ஸ் லிக்விடிட்டி வேல்யூவை பொறுத்து ப்ரைஸ் வந்து மேலே கண்டினியூவாக போகலாம், ரியல்ஸ் கண்டினியூவாக கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் இப்போதைய ஸ்ட்ரக்சர் படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு பை மாறிடுச்சு. இது வந்து செல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலை, திரும்ப வந்து பைக்கு வந்து ரிட்டர்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ டே படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இப்போ நமக்கு டே படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். என்ன அப்படின்னா 23,787 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகேவா? இதை நம்ம சப்போர்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் மேபி இந்த இடத்துக்கு வந்துச்சு திரும்ப அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இது, மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது. ஓகேவா? சரி, நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இது வரைக்கும் தான் வரும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வரும், திரும்ப ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டும், திரும்ப அப்படி கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் அடுத்த செகண்ட் டார்கெட்டு. இதை உடச்சி கீழே போயிடுச்சுன்னா செல்லு, இதை உடைக்காத வரைக்கும் நமக்கு திரும்ப வந்து மேபி இன்டர்னலாக பை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகேவா? வேறு என்ன இதில் எதிர்பார்க்கலாம்? அவ்வளோதான் கைஸ். ஏன்னா வந்து இந்த பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங்கான இது ஃபார்ம் ஆயிருந்தது, லிக்விடிட்டி கேண்டல் ஃபார்ம், இன்ஸ்டியூஷன் கேண்டல் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் இதை போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இங்கே மூவ்மெண்ட்டுமே இல்லை. இருந்தாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபேக் அவுட் இது மாதிரி காட்டுது, அதாவது ஃபேக் அவுட் புலிஷ் மாதிரி காட்டுது இந்த மூமெண்ட் வந்து. மேபி இதை வந்து பையர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்காக மேலே வந்து எல்லாம் பை பண்ண வச்சு திரும்ப ஸ்ட்ராங்காக கீழே கொண்டுட்டு வரதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு நல்லா வச்சு காட்டி திரும்ப வந்து பொறுமையாக மேலே வந்துட்டாலும் திரும்ப கீழே இங்கே வந்திருக்கணும், இங்கேருந்து ரிட்டன் ஆயிருக்கணும். பட் வந்து இது மேலே போகிற மாதிரி காட்டுது, இது என்னவோ ஃபேக் அவுட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இதுக்கு மேலே லிக்விடிட்டியும் பெருசாக கிடையாது. இந்த லிக்விடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா விக் வச்சு எடுத்துருச்சு, இங்கேயும் விக் வச்சு எடுத்துருச்சு. இந்த இங்கே கேப்பே இல்லை, ஃபேர் வேல்யூ கேப்பே இல்லை. இது என்னதான் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டிலாக இருந்தாலும், ஆர்டர் பேக்ஸ் இருந்தாலும் ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இங்கே இருக்க பேலன்ஸ்லாம் வந்து எடுத்துருச்சு ஆல்ரெடி. ப்ரைஸ் மேபி இந்த இடத்துல திரும்ப வந்து ரீட்ரேஸ் பண்ணுது. ஸோ மேபி இதை ஃபேக் அவுட்டாக இருந்துட்டு திரும்ப கீழே வரதுக்கும் அப்படியே வாய்ப்பு இருக்குது. ஆர் எல்ஸ் இது வந்து ஸ்ட்ராங்கானதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 26,000 சம்திங் அந்த இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 25,000
700லேருந்து 26,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேலே போச்சு அப்படின்னா. ஓகேவா? சரி, ஓகே. வேற என்ன இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா பை தான் போயிட்டுருக்கு. பை ஹையர் லோ, இது ஒரு ஹையர் லோ வச்சிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. கிட்டத்தட்ட மூமெண்டமே இல்லை, லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ப்ரைஸில் வந்து லிக்விடிட்டியே இல்லை. ஓகேவா? அதே போல் இங்கே செல் ஆகிறதுக்கான நிறைய இன்டிசியூஷன் கேண்டில் வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து வீக் ஆகிட்டு வராங்க. என்ன தான் பையர்ஸ் வந்து மேலே புஷ் பண்ணுற மாதிரி காட்டினாலும் ஓவரால் மூமெண்டம் வந்து வீக் ஆகுது. ஸோ வந்து எனி டைம் வந்து ப்ரைஸ் வந்து செல் ஆகிறதுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட் டார்கெட்டு மேபி 25,300 350, சாரி 25,250 ஃபஸ்ட் டார்கெட் வர வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அப்படியே பொறுமையாக உடச்சி கீழே போச்சுன்னா அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக வந்து 1 ஹவரில் ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து நான் ஏன் ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஓகேவா? அதே போல் இங்கேயும் வந்து இந்த இந்த ரெட் கேண்டில் வந்து இது வரைக்கும் வந்து லிக்விடிட்டி எடுத்திருந்ததுன்னா இது வந்து மேபி வேலிட் ஆர்டர் பிளாக்காக கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்திருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு இந்த இங்கே இருக்கிற விக்கை வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. இங்கே வந்து விக்கு வச்சோ திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போகவே இல்லை. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜோனு. ஸோ மண்டே மேபி வாய்ப்பு என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த இதை எடுத்துகிட்டு திரும்ப சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டி திரும்ப அப்படி மேலே கீழே வந்தாலும் வரும், இல்லை அப்படி மேலே கண்டினியூ ஆனாலும் ஆகும். பட் வந்து மண்டே வந்து இந்த இடத்த கண்டிப்பாக எடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். 25,150, 25,250 டு 25,200 அந்த ரேஞ்சுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேபி கண்டினியூ பண்ணலாம். இல்லை வந்து அப்படியே பொறுமையாக திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக ரிஜெக்ஷன் ஆகலாம். ஸோ பார்க்கலாம் மண்டே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போதைய ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து ஒரு பை தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் பார்ப்போம். இதில் 4 ஹவரில் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு வந்து மேலேருந்து வந்ததுன்னா லோவர் ஹை தான் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ லோவர் ஹையை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா, ஓகேவா, இதை வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். லோவர் ஹையை ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு திரும்ப இதை சப்போர்ட்டாக எடுத்து ட்ரெண்ட் லைன் இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இதை சப்போர்ட் எடுத்து இப்போ பையில் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால சொன்னேன் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை உண்மையான பிரேக் அவுட்டான்னு தெரியல. மேபி திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு, இங்கே ஃபார்ம் ஆகிற சப்போர்ட்டை பொறுத்து திரும்ப நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி மேலே போச்சுன்னா இது பை ஆகலாம். இல்லை அப்படின்னா இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா இது செல் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப வந்து ஒரு 25,150 டு 200 இந்த ரேஞ்சை வந்து உடச்சி திரும்ப வந்து டச் ஆகி திரும்ப ஃபார்ம் ஆகிற கேண்டில் பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகி நல்லா சப்போர்ட் கொடுத்து ஏதோ ஒரு இங்கே டோஜி கேண்டில் ப்ளஸ் மார்னிங் ஸ்டாரோ இல்லை என்கல்ஃபிங் கேண்டிலோ இல்லை வந்து ஒரு விக்கு வச்சுட்டு திரும்ப வந்து நல்ல ஒரு கேண்டிலோ மர்போசோ கேண்டிலோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து பை ட்ரேடு கொடுத்து எஸ்எல் வந்து டைட்டாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட் எடுங்க. இந்த ஸ்விங் லோவை லாஸ்ட்டு ஸ்விங் லோவை வந்து ஒரு எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. என்ட்ரி டைப் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ட்ரி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரைஸ் வந்து டேரெக்டாக வந்து இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து செல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. திரும்ப செல்லு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது திரும்ப போச்சுன்னா இது வரைக்கும் போகும்னா மேபி இது வரைக்கும் திரும்ப போகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஓகேவா? இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இல்லை இதை உடச்சிட்டும் திரும்ப கீழே போகலாம். அப்படி ஒரு சப்போர்ட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அதை உடச்சிட்டு கீழேயும் போகலாம். ஓகேவா? ஸோ மண்டே வந்து இதை ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரைஸு சப்போஸ் வந்து மேலேயே போனாலும் இன்னும் லிக்விடிட்டி பத்தாது ப்ரைஸுக்கு. ஸோ வந்து திரும்ப லிக்விடிட்டி இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகிறதோ இல்லை கீழே வரதோ டிசைட் பண்ணும். ஓகேவா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. இந்த இந்த இதுவும் வந்து வேலிடான ஆர்டர் பிளாக்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து விக் வச்சு கரெக்டாக இந்த விக்கும் பாருங்கள், இங்கே கேப்பே இல்லை. ஸோ இங்கே இருக்க ஃபார்ம் ஆகிருக்க எல்லா ஆர்டர்ஸையும் வந்து ஆல்ரெடி லிக்விட் எடுத்துருச்சு. ஸோ வந்து இது வந்து வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. இது வந்து ஒரு வேலிடான ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணி இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்துருச்சு. பட் இங்கே வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஜோன் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஜோனு.
ஓகேவா? இது 80 to 90% வந்து இந்த ஜோனை திரும்ப ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்படி தான் வந்து வேலிடான இந்த ரீட்ரேஸ் ஜோன் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து வேலிடான ஆர்டர் பிளாக்ஸா இல்லை வந்து இன்வேலிடா அப்படின்ற எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஃபார்ம் ஆகிருக்க விக்கும் இங்கே ஃபார்ம் ஆகிருக்க விக்கும் இங்கே கேப் இல்லாமல் ஃபார்ம் ஆகி இந்த இந்த கேண்டில் ஃபுல்லாக எடுத்திருந்தது அப்படின்னா இது வந்து இன்வேலிடு. அப்படி எடுக்காமல் இன்னும் மீதி இருந்தது அப்படின்னா இந்த பக்கம் எடுத்திருக்கு, பட் இந்த பக்கம் இன்னும் எது ஃபார்ம் ஆகி இந்த பக்கம் எடுக்கலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எடுத்துருச்சு, இந்த பக்கம் இங்கே கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி இன்னும் இந்த ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வேலிடான ஆர்டர் பிளாக். திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்த வந்துட்டு 80% வந்து ரிட்டர்ன் ஆகி மேலே போகும். ஓகேவா? சரி, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மண்டே வந்து நம்ம மேபி சின்ன ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாம், கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜிபிபி யூஎஸ்டி யூரோ யூஎஸ்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் அனலைஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து நீங்களே பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வராது, ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட காரலேஷன், சேம் காரலேஷன் வந்து பாசிட்டிவ் காரலேஷன் தான், ஒரே மாதிரி மூவ் ஆகும், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரும் வந்து ஒரே மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை நான் டெய்லி அனலைசிஸ் பண்ணும்போது நான் அந்த சார்ட்டை நான் அனலைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மந்த்லியில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்லு தான் வந்துட்டுருக்கு. ஓகேவா? மந்த்லியில் வந்து நல்ல ஒரு செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லு. திரும்ப ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட நியூ செல் எடுக்கிற மாதிரி காட்டுது, இப்படி திரும்ப நியூ செல் ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ வந்து இது இந்த வரைக்கும் கீழே போகுமான்னு தெரியாது, பட் வந்து ஒரு செல்லு வந்து திரும்பி இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிருக்கோம், அது எந்த அளவுக்கு வேலிடாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேயா? இதில் வந்து நமக்கு செல்லு ட்ரெண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன், செல்லில் வந்து லோவர் ஹை லோவர் ஹை லோவர் ஹை தான் இம்பார்ட்டனு. இதே பையாக இருந்தால் ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோ தான் இம்பார்ட்டனு. நமக்கு ஓவராலாக செல்லு வந்து ட்ரெண்ட் வந்து லோவர் ஹையில் இருக்குது. ஸோ வந்து நம்ம லோவர் ஹையெல்லாம் மார்க் பண்ணிப்போம், இதுதான் நமக்கு முக்கியம். சப்போஸ் ப்ரைஸ் இதை உடச்சி நல்லா மேலே போயிடுச்சு அப்படின்னா மேபி பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதை உடைக்காமல் திரும்ப வந்து அப்படியே பொறுமையாக கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு இன்டர்னலாக செல் ட்ரெண்ட் திரும்ப கண்டினியூ ஆகுது போதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது என்ன தான் வந்து நமக்கு இங்கே பை ஃபார்ம் ஆனாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து இன்டர்னல் பை தான். இது உடைக்கிற வரைக்குமே வந்து இது இன்டர்னல் பை தான். இங்கே வரைக்கும் போயிட்டு கூட ப்ரைஸ் திரும்ப பொறுமையாக அப்படி கீழே வரலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இது வந்து இப்போ இருக்க வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷார்ட்டாக இருந்தது, திரும்ப வந்து ஃபார்ம் ஆகும்போது இன்னும் நல்லா பெருசாக வருது, திரும்ப போகும்போது இன்னும் வந்து பெருசாகிற மாதிரி காட்டுது. ஸோ வந்து இது வந்து எக்ஸ்பேண்டபுள், அதாவது விரிவடைஞ்சிட்டே போகுது, இந்த ட்ரெண்ட் வந்து விரிவடைஞ்சிட்டே போகுது. ஸோ இப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக், இது மாதிரி சிமெட்ரிக்கல்னால் எந்த பக்கம் போகணும்னு தெரியாது, உடச்சிட்டு கீழே போச்சுனாலும் கீழே வேகமாக போவோம், மேலே போச்சுனாலும் வேகமாக போவோம். என்னோடய கெஸ்ஸிங் வந்து இதுக்கு மேலே ரொம்ப கீழே போகாது. யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி இன்னொரு மூமெண்ட் கூட கொடுத்துட்டு இது வரைக்கும் கொடுத்துட்டு திரும்ப நல்லா உடச்சிட்டு மேலே போகிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போகுமா, இல்லை நல்லா ஒரு திரும்ப சப்போர்ட் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, பார்க்கலாம். யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா மேபி இது வரைக்கும் கீழே போயிட்டு அப்புறம் திரும்ப அப்படியே பொறுமையாக ரெக்கவர் ஆகும். இல்லை யூஎஸ் டாலர் வீக் ஆச்சு, நெக்ஸ்ட் மந்த்தும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மேபி இதை உடச்சிட்டு இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே உடச்சிட்டு ஃபுல்லாக பைக்கு மேலே போயிடாது இது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கலாம், வீக்லியில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மேபி ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா ஜிபிபி ஸ்ட்ராங்காக ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், இது வரைக்கும் பை மட்டும் எதிர்பார்க்கலாம். 1.4000 அந்த 4200 அந்த ரேஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, 1.40,000 அந்த ரேஞ்சு வரைக்கும், 42,000 அந்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் பொறுமையாக அப்படி கீழே ஸ்லோவாக அந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, டே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
டேல வந்து நம்ம பார்த்தபடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளே வந்து இன்டர்னலாக ஒரு பை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பை ட்ரெண்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இதை உடைக்கிற வரைக்கும், இதை உடைக்கிற இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப ஒரு பை ஃபார்ம் பண்ணி இப்படி பொறுமையாக மேலே போகலாம். சப்போஸ் இதை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கேயே செல் ஆகி மாறிச்சுன்னு அர்த்தம். இல்லை சம்டைம் வந்து திரும்ப ஒரு வாட்டி இந்த ட்ரெண்டில் போய் டச் பண்ணிவிட்டு கீழே வர மாதிரி வந்துட்டு, இல்லை பிரேக் அவுட் கொடுத்து இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப கீழே வரலாம். ஓகேவா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு சிம்பிள், இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு பை தான். இந்த இந்த ரேஞ்சை உடைக்கிற வரைக்கும், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே போகிற வரைக்கும் நமக்கு பை தான். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை செல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இதில் 4 ஹவரில் வேறு என்ன எதிர்பார்க்கலாம்? 4 ஹவரில் வந்து ஒரு சைக்கிள், நல்ல சைக்கிள் ஃபார்ம் ஆகி இன்டர்னலாக ஒரு செல் ஆகிற மாதிரி காட்டுது. இது ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ. இந்த ஹையர் லோ ஈக்குவலாக இருக்குது. இந்த ஹையர் லோ லாஸ்ட்டாக ஹையர் லோ உடைக்கக்கூடாது. பட் ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு திரும்ப வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து இன்டர்னலாக ஒரு செல்லு திரும்பியிருக்கு. இது எல்லாமே இன்டர்னலாக நடக்கிறது, இது ஓவராலாக நடக்கிறது கிடையாது. ஓவரால் இன்னும் பையில் தான் இருக்குது. பட் இன்டர்னலாக வந்து 4 ஹவரில் வந்து நமக்கு வந்து ஒரு செல்லு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து 4 ஹவரில் பிரேக் அவுட் செல்லு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து திரும்ப பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டாக மாறி இருக்குது. இன்டர்னலாக வந்து பை ஃபார்ம் பண்ணதை உடச்சிட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே போயிட்டு நல்ல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கீழே வரும். சரியா? ஸோ இந்த லோவர் ஹையில் நம்ம என்ட்ரி எடுத்து எடுக்கலாம். இந்த லோவர் ஹை ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆன பிறகு நம்ம இங்கே என்ட்ரி எதிர்பார்க்கலாம், டைட் ஸ்டாப் லாஸோட. ஓகே, நமக்கு உடச்சிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் மேலேயும் வந்துட்டுருக்கு. பட் வந்து இங்கேயே வந்து திரும்புமா அப்படின்றது தெரியாது நமக்கு, எங்கே இந்த திரும்புன்னு தெரியாது. பக்கத்தில் ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இது. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக்கு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்டே இங்கே போயிட்டு இந்த இடத்தோட நல்ல ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இதை வந்து லாஸ்ட்டாக லோவர் ஹையாக ஃபார்ம் பண்ணி திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து மேலே போச்சுன்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஓகேவா? 1.32,348லேருந்து மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1.33,286 அந்த ரேஞ்சு. 1.33,250லேருந்து ஒரு 400 வரைக்கும், 1.33,400 வரைக்கும் நம்ம ரேஞ்சை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா நமக்கு வந்து திரும்ப வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப ப்ரைஸ் கண்டினியூ ஆகுதா இல்லை கீழே போதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம கான்செப்ட் வந்து சிம்பிள். ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா செல்லு, இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா நம்ம வந்து ஸ்டீல் வந்து பை தான் எதிர்பார்க்கணும். இது இங்கே மேலே போச்சுன்னா பை தான் எதிர்பார்க்கணும். இந்த இடத்துக்கிட்ட போகும்போது ப்ரைஸ் வந்து திரும்புதா இல்லை அப்படியே கண்டினியூ ஆகுதான்னு நம்ம இங்கே அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து வீக்லியில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ட்ரெண்டு. அதனால் வந்து இதை உடைக்குதா இல்லை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படி திரும்ப கீழே வருதான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்குற மூமெண்ட் வந்து 1.28லேருந்து 1.3600 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஜிபிபி ஜேபிஒயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெல் ட்ரெண்டில் தான் இருந்தது. செல் ட்ரெண்ட்லேருந்து திரும்ப வந்து இதை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி அப்படியே திரும்ப பை ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஜிபிபி வந்து ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பழைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லாஸ்ட்டு ஒரு செல்லுக்கு கிட்ட வந்து ஜோன் வந்துருச்சு. ஸோ ஒரு வாட்டி மேலே போச்சு, திரும்ப வந்துட்டு திரும்ப அதை உடச்சி மேலே போகிற மாதிரி இப்படி வந்து திரும்ப டபுள் ஹை, அதாவது டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இது டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வருதா
இல்லை அப்படி உடச்சிட்டு மேலே போதான்னு தெரியாது. ஆனால் வந்து அதிகபட்ச பாசிபிள் வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் மேலே போவோம், இல்லை கீழே அப்படி உடச்சிட்டு போகிறோன்னா வரும். ஸோ வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன வந்து ஒரு செல் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? சரி, ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன தான் செல் ட்ரெண்டாக இருந்தாலுமே வந்து இன்டர்னலாக வந்து நமக்கு இந்த இடத்துக்கிட்ட இன்டர்னலாக வந்து இது வந்து பை தான் நடக்குது. இந்த பை வந்து எது வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த செல்லு போகிற வரைக்குமே வந்து இது நமக்கு பை தான். இதை உடச்சிட்டு மேலே போனால் தான் நமக்கு ஃபுல் பை. இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இன்டர்னல் பை தான். ஸோ மேபி இது வரைக்கும் கூட போயிட்டு ப்ரைஸ் மேபி பொறுமையாக கீழே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்கும் இது பை. ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து எடுத்துருவோம். இன்டர்னலாக இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து திரும்ப இங்கே ஒரு பை ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ மேபி இதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை உடச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இன்டர்னலாக வந்து இது வரைக்கும் செல் எதிர்பார்க்கலாம். திரும்ப இதுலேருந்து வந்து நம்ம ஒரு பை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து பழைய லாஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபார்ம் ஆன இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபார்ம் ஆன பழைய லாஸ்ட் லோவர் ஹை வந்து அந்த ஜோனுக்கு வந்துருச்சு. அந்த ஜோனை நம்ம சப்ளை ஜோனை மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி என்ன பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு போன உடனே திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. திரும்ப நல்ல ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஸ்ட்ராங்காக வந்து இப்போ பழைய ரேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட பழைய ரேஞ்சுக்கு ஈக்குவலாக போயிடுச்சு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேபி இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். 215.00 வரைக்கும் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். போயிட்டு திரும்ப அப்படி பொறுமையாக கீழே வரலாம். அப்படி இல்லையா, இதுக்கு ஈக்குவல் லோடு ஆல்ரெடி வச்சிருச்சு. இங்கேருந்து கொஞ்சம் சின்ன ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக அப்படி கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் இதை விட கொஞ்சம் ஹையாக மேலே போயிட்டு திரும்ப ரொம்ப சப்ளைஸ் வந்து அதிகமாக செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பொறுமையாக அப்படி கீழே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கான்செப்ட் வந்து சிம்பிள். ஓகேவா? ப்ரைஸ் வந்து நம்ம எங்கே போகுதுன்னு முடிவு பண்ணுறது கிடையாது. நமக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்தால் பை, இந்த இடத்துக்கிட்ட போச்சுன்னா செல்லு. அவ்வளோதான். நம்ம ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம எதிர்பார்க்குற இடத்துக்கு வந்துச்சுன்னா அங்கே ஒரு பை ட்ரை பண்ணுவோம். அதே போல் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலே போச்சுன்னா இங்கே ஒரு செல் ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் ஆல். நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து இதுதான் நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம கையில் என்ன இருக்குன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப லாஸ் ஆகாமல் நமக்கு வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 1:2 இல்லை 2:4 எடுக்கலாம். அப்படி ப்ராஃபிட் இல்லையா, லாஸ் ஆச்சுன்னா 1% லாஸ் வெளியில் வந்துடலாம். இதுதான் நம்மளாடி பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே? ட்ரேடுன்றது என்ன சொல்கிறது, நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான். நம்ம கையில் இல்லாததை நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஸோ நமக்கு உள்ளபடி பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து ஒரு இன்டர்னலாக இங்கே மார்க் பண்ணியிருக்கபடி இன்டர்னலாக ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு. ஸோ 4 ஹவரில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சருக்கு செல்லுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு செல்லு எதிர்பார்க்கலாம். நம்ம எது வரைக்கும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை உடைக்காத வரைக்கும் நம்ம செல் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டில் உடச்சிருச்சுன்னா இது வந்து நம்ம வெளியாகிட வேண்டியது, எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல ஒரு செல் எதிர்பார்க்கலாம், எடுக்கலாம். செல் எடுத்து ஸ்டாப் லாஸ் பக்கத்துலேயே வைக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்னும் மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து பொறுமையாக கீழே இந்த பை வரைக்கும் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இங்கே வந்துச்சுன்னா நம்ம ஒரு பை ட்ரை பண்ணலாம், பக்கத்துலேயே எஸ்எல் வச்சு இது பண்ணலாம். இப்படி தான் நம்ம சிம்பிளாக ட்ரை பண்ணணும், வேறு என்ன பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான என்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட இந்த ஜோனையும் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், வெயிட் பண்ணி. ஸோ ப்ரைஸ் ஒன் டைம் எப்போ வந்து இங்கே ரீச் ஆகுதோ திரும்ப வந்து ரிஜெக்ஷன் காட்டுச்சு அப்படின்னா இங்கே வந்து செல் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் வந்து எப்போ இங்கே இந்த இடத்துக்கு வருதோ இந்த இடத்துக்கு பைக் வந்துச்சுன்னா பைக் வந்துட்டு கேண்டில்ஸ்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸ்கால்பர்ஸாக இருந்தால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த இதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். நீங்கள் பொசிஷன் ட்ரேடரு ஃபியூ டேஸ் வந்து ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துக்கோ இல்லை இந்த இடத்துக்கோ போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி
இங்கே வந்து ஆர்டர்ஸ் கிடச்சிதுன்னா என்ட்ரி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீக் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7 சார்ட் பார்த்துருக்கோம். யூரோ எஸ்டி வந்து 6 சார்ட் பார்த்துருக்கோம். யூரோ எஸ்டியும் ஜிபிபி எஸ்டியும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியே 1 ஹவர் போனீங்கன்னா 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? 1 ஹவர்லேயும் அழகான ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் இந்த ட்ரெண்டை உடைக்கல. பட் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ட்ரெண்ட் ஆல்ரெடி ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து மண்டே வந்து இதை உடச்சிட்டு கீழே வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி சப்போர்ட் வந்துச்சுன்னா இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். எடுத்து நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு இது வரைக்கும் இந்த ஹையர் லோ, ஃபஸ்ட் டார்கெட்டு, அடுத்து செகண்ட் டார்கெட்டு, அடுத்து தேர்ட் டார்கெட்டு, இப்படி தான் வந்து நம்ம ஜோனை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து செல் என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா, இங்கேருந்து செல் என்ட்ரி கிடச்சிதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஓகேவா? செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட் இது. அப்புறம் இந்த ட்ரெண்டில் என்ன வந்துச்சுன்னா நம்ம திரும்ப இங்கேருந்து பை தான் எதிர்பார்க்கணும். இங்கே வந்து இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பை கிடச்சதுன்னா பை எடுக்கலாம். தட் இஸ் சிம்பிள். அவரோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்ட்ரக்சர் படி நமக்கு வந்து ட்ரேட் வந்ததுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். இல்லைன்னா நம்ம இதே கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. ஓகேவா? அதே போல் என்ட்ரி எடுக்கும்போது வெறும் ஜோனுக்கு போயிட்டால் மட்டும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அங்கேயும் வந்து என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி இப்போ கீழே போச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரக்சரை உடைக்கணும். பழைய ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு திரும்ப வந்து கீழே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹையரில் ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்து ஹையரில் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இப்படி பொறுமையாக மேலே போகும். இதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர். இப்படி ஃபாலோ பண்ணுச்சுன்னா இங்கே வந்து நம்ம பை, இங்கே என்ட்ரி, இங்கே நம்ம எக்ஸிட், அடுத்த டேக் செகண்ட் ப்ராஃபிட்டு. ஓகேவா? இப்படி தான் வந்து ட்ரேட் பார்க்கணும். எல்லோரும் பார்த்து நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கேஷ், பாய்.